வணக்கம். போன வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு இந்தியா போயிருந்தோம். விடுமுறை முடிஞ்சு திருச்சியிலிருந்து கிளம்பி மும்பை வழியா துபாய் திரும்பினோம். அப்போ எங்களுக்கு மும்பையில் 8 மணி நேரம் டிரான்சிட் டைம் கிடைச்சிது. அந்த 8 மணி நேரத்தை சும்மா ஏர்போர்ட்லேயே உட்காந்து கழிக்காம ஏன் மும்பையை ஒரு ரவுண்ட் வரக்கூடாதுன்னு தோணுச்சு. அப்படி நாங்கள் பார்த்த அந்த மின்னல் வேக மும்பை பயணத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. முதல்ல நாங்க போன இடம் பாலிவுட் கிங் ஷாருக் கானோட வீடு மன்னத். அந்த கேட் முன்னாடி நின்னப்போ அங்கிருந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் அவரோட கிரேஸ் என்னன்னு. ஒரு போட்டோ எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். பேண்ட்ரா வேர்லி சீலிங் கொழியா கடலுக்கு நடுவில் அந்த பிரம்மாண்டமான பாலத்தில் போகிறப்போ வர காத்தும் அந்த வியூவும் நிஜமாவே வேற லெவல். மும்பையோட அந்த பரபரப்பை அந்த பாலத்தில் அழகாக உணர முடிஞ்சுது. கடலுக்கு நடுவில் இருக்கிற புகழ்பெற்ற ஹஜ்லி அலி தர்கா, அந்த அலைகளுக்கு நடுவில் தர்கா இருக்கிற காட்சியே ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு. அங்கே நிலவுன அந்த அமைதி மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது. மும்பைனாலே பிரம்மாண்டம் தான். அடுத்து முகேஷ் அம்பானியோட புது வீடா ஆன்டிலியா பார்த்தோம். உலகத்திலே விலை உயர்ந்த வீடுகளில் ஒன்று. நேரில் பார்க்கும்போது நிஜமாவே மலப்பா இருந்துச்சு. அப்படியே அந்த வழியாக வரும்போது வரலாற்று சிறப்புமிக்க ஏர் இந்தியா பில்டிங்கும் கடந்து வந்தோம். அப்படியே மெரெயின் டிரைவ் பக்கமாக வரும்போது மகாராஷ்டிர மாநிலத்தோட தலைமைச் செயலகமான மந்த்ராலயா கட்டிடத்தை பார்த்தோம். ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த நிர்வாகமும் நடக்கிற அந்த கம்பீரமான கட்டிடத்தை பார்க்கும்போது ஒரு தனி மரியாதை உருவாச்சு.
இருந்தது தெற்கு மும்பையோட இதயம்னு சொல்லப்படுற இடத்துக்கு. உலக புகழ்பெற்ற கேட்வே ஆஃப் இந்தியா மற்றும் கம்பீரமான தாஜ் ஹோட்டல். மும்பை பயணத்தோட சிகரமே இந்த இடம்தான். அரபிக் கடலோரத்தில் பிரம்மாண்டமாக நிற்கிற கேட்வே ஆஃப் இந்தியா. 1911 பிரிட்டிஷ் மன்னர் 5ஆம் ஜார்ஜ் இந்தியா வந்தப்போ அவரை வரவேற்க கட்டப்பட்ட இந்த நுழைவாயில் இன்னைக்கு மும்பையோட அடையாளமாக மாறி நிற்குது. அந்த வளைவுகளும் அதில் செதுக்கப்பட்டிருக்கிற கலை நயமும் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்கு. அப்படியே அதுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டல். 1903 ஜாம்செட்ஜி டாட்டாவால் கட்டப்பட்ட இந்த ஹோட்டல் இந்தியாவோட பெருமைக்கு ஒரு சாட்சின்னு சொல்லலாம். எத்தனையோ வரலாற்று தலைவர்கள் தங்கின இடம் இது. அந்த சிவப்பு நிற கோபுரங்களும் விக்டோரியன் கட்டிடக்கலையும் பார்க்கும்போது நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறது. அந்த கடல் காத்து முகத்தில் படும்போது புறாக்களோட சத்தம், சுற்றுலா பயணிகளோட ஆரவாரம்னு இந்த இடத்துல ஒரு தனி எனர்ஜி இருக்கு. 2008 குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு இந்த தாஜ் ஹோட்டல் மீண்டு வந்த விதம் மும்பை மக்களோட மன உறுதியை உலகத்துக்கே காட்டுச்சு. அந்த இடத்துல நிற்கும்போது ஒரு சின்ன சிலிர்ப்பு ஏற்படுறது உண்மைதான். எங்கள் 8 மணி நேர பயணத்தோட கிளைமேக்ஸை இந்த இடத்துல முடிச்சது ரொம்பவே சிறப்பான டைம் ஆச்சுன்னு ஏர்போர்ட் நோக்கி கிளம்பணும். வர்ற வழியில் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் CST ரயில் நிலையத்தை பார்த்தோம். அந்த கட்டிடத்தோட கலைநயம், ராத்திரி நேரத்தில் அதோட விளக்கு வெளிச்சம்னு எல்லாமே ஒரு ஓவியம் மாதிரி. பரபரப்பான மும்பையை ரசிச்சுட்டு சரியா ஏர்போர்ட் வந்து சேர்ந்துட்டோம். திருச்சியில் ஆரம்பித்து மும்பை வழியாக துபாய் வந்த இந்த மின்னல் பயணத்தை நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் துபாயுடன். நன்றிகளும் வணக்கங்கள்.